தீர்ப்பு 9 பேரும் சாகும் வரை ஆயுள் என்ற தீர்ப்பை அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் வரவேற்கிறது. இந்த தீர்ப்பை நாங்கள் முழுமனதாக வரவேற்கிறோம். ஆனால் இழப்பீட்டு தொகை என்பது 85 லட்சம் 8 பேருக்கு என்பது நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இந்த இழப்பீட்டு தொகை என்பது அதிகரிக்க வேண்டும். உடனடியாக தமிழக அரசு இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நிவாரணம் அறிவிக்கப்பட வேண்டும் என்றதை தெரிவிச்சுக்கிறோம். அதே போல இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உடனடியாக பாதுகாப்பு வசதிகளை அரசு செய்து தர வேண்டும். இவ்வளவு பேசப்பட்ட வழக்கில் இவ்வளவு முக்கியமான தீர்ப்பு வந்திருக்கக்கூடிய பின்னணியில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது மிக மிக அவசியமாகிறது. ஆகவே பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் நடத்திய தொடர்ச்சியான போராட்டம் இப்போது கூட இந்த வழக்கினுடைய போராட்டத்திற்காக ஜனநாயக மாதர் சங்கம் மீது 4 வழக்குகள் நாங்கள் போராட்டம் நடத்தியதன் விளைவாக போராட்டத்தில் 4 வழக்குகள் என்பது காவல்துறையால் பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்குக்காக இப்பவும் நாங்கள் நீதிமன்றத்துக்கு வந்துட்டு இருக்கிறோம். இப்போ காவல்துறையினுடைய எந்த அச்சுறுத்தல்களை எல்லாம் தாண்டி அதையெல்லாம் துச்சமென மதித்து இந்த போராட்டத்தில் நாங்கள் கடுமையான போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் நடத்தினோம். எங்களுடைய போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம். நிச்சயமாக இது போன்ற வழக்குகள் ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். தமிழ்நாட்டில் இனி பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறைகள் நடைபெறுகிற போது காவல்துறையும் அரசும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கு சான்றாக இந்த வழக்கு இருக்கிறது என்பதை தெரிவிச்சுள்ளேன். இந்த சம்பவம் நடந்தது பார்த்தீங்கன்னா 2019 அப்போது ஆட்சியில் இருந்த அதிமுக அரசு விசாரணை எப்படி இருந்துச்சு? இப்போ 6 ஆண்டுகள்லேயே தீர்ப்பையும் பெற்றிருக்கிறாங்க. அதுவும் மிகப்பெரிய ஒரு தண்டனையும் கொடுத்திருக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அந்த கடந்த ஆட்சி காலத்தில் எப்படி விசாரணை நடந்துச்சு, இப்போ எப்படி நடந்தது? 2019ஆம் ஆண்டு இந்த சம்பவம் வெளி உலகிற்கு வருகிற போது அப்போதைய ஆட்சியாளர்கள், குறிப்பாக அதிமுகவினுடைய ஆட்சி என்பது நடைபெற்றுக் கொண்டிருந்தது. முழுமையாக இந்த வழக்கை மூடி மறைப்பதற்காக குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக காவல்துறையும் அரசும் எடுத்தது. ஆனால் இதை தாண்டி போராட்டங்களை நடத்தினோம். அன்றைக்கு இருந்த எஸ்பி பாண்டியராஜன், அன்றைக்கு இருந்த காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் இந்த வழக்கை மூடி மறைப்பதற்கான எல்லா வேலைகளும் செய்தார்கள். அதை எதிர்த்து போராட்டம் நடத்தியதன் விளைவாகத்தான் இந்த வெற்றி என்பது கிடைத்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இந்த சம்பவம். இதுல வெறும் 6 ஆண்டுகள்ல இந்த வழக்கு முழுமையா நிறைவடைஞ்சு இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட்டும் வழங்கியிருக்காங்க. தொடர்ந்து போராட்டம் நடத்தியிருக்கீங்க. இந்த தண்டனை விவரங்கள் அப்படின்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? நீதிபதி அளித்திருக்கக்கூடிய தண்டனை என்பது உண்மையிலே பாராட்டத்தக்க வகையில் இந்த தண்டனை என்பது அமைந்திருக்கிறது. இதற்கான காலம் என்பது இன்னும் கூட குறுகிய காலத்திலேயே தீர்ப்பு வந்திருக்கணும். இது ஒரு நீண்ட காலமாகத்தான் பார்க்கிறோம். இனி வரக்கூடிய காலங்களில் இப்படியான சம்பவங்கள் வெளிவருகிற போது உடனடியாக வழக்கினுடைய விசாரணைகள் துரிதமாக முடித்து தீர்ப்புகள் வர வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறோம். இந்த வழக்கில் கொஞ்சம் காலதாமதம் ஆகியிருக்கு அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்கிறோம். காலதாமதம் ஆகியிருந்தாலும் கூட வழக்கினுடைய தீர்ப்பு என்பது வரவேற்கப்படக்கூடிய தீர்ப்பாக இருக்கிறது.